Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம மசால் போண்டா எப்படி வீட்டிலேயே தயார் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஒரு கப் டீ இல்லை காஃபியோட இந்த மாதிரி ஒரு மசால் போண்டா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்நாக்ஸாக இருக்குங்க. ஸ்நாக்ஸ் டைமில் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை நம்ம பார்த்துருவோம். பஜ்ஜி போண்டா மாவு நான் ஒரு கப் எடுத்துருக்கேங்க. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் எப்படி ஹோம்மேட் பஜ்ஜி போண்டா மாவு பண்ணலான்ட்டு போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட லிங்க் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக பட்டாணி வேக வச்சு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இஞ்சி கேரட் துருவி எடுத்திருக்கேங்க. உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை, பச்சை மிளகாய் இதெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சீரகத்தையும் சோம்பையும் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக பண்ண வேணாம், அப்படியே கோர்ஸாக க்ரஷ் பண்ணி வச்ச மாதிரி இருக்கட்டுங்க. இப்போ நம்ம மசாலா எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, நம்ம சேனலில் ஏற்கனவே மசாலா டீ, கொத்தமல்லி காஃபி இதெல்லாம் எப்படி நம்ம ஹெல்தி வேலை போடலான்னு போட்டிருக்கோம். அதோட லிங்க்கையும் நான் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை, அடுத்ததாக பச்சை மிளகாய் ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்கு தாங்க. காரத்துக்கு நம்ம லாஸ்ட்டாக மிளகாத்தூள் சேர்ப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணியும் போடலாம். கட் பண்ணி போட்டால் ஒரு சிலருக்கு அது வாயில் கடிப்படும் போது அந்த ஃப்ளேவர் பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி துருவி போட்டுட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் அது மிக்ஸ் ஆகிடும், உங்களுக்கு வாயில் கடிப்படாதுங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையும் சேர்த்து அதில் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறமா நம்ம சோம்பு சீரகம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடியை சேர்த்துக்கணும். எண்ணெயிலே சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதில் சேர்த்துக்கணும். ரொம்ப நல்லா நைஸாக பண்ணணும்னு இல்லை, அங்கங்கே கிழங்காக இருந்ததுனா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், அந்தளவுக்கு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய பட்டாணி சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க, அடி பிடிக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கிளறியாச்சு. அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய் தூள். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் மறந்துடாமல் காரத்துக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. அடுத்ததாக தனி மிளகாய் தூள். இது 2ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விடணுங்க. உப்பு தேவையான அளவு நம்ம ஏற்கனவே கிழங்கு வேகிறதுக்கு பட்டாணி வேகிறதுக்கெலாம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி கீரை. அவ்வளோதான், நம்ம மசாலாக்கு போடுற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டாச்சு. அதெல்லாம் கிளறி நம்ம நிறுத்தினோம் அப்படின்னா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சுவையான மசால் போண்டா செய்கிறதுக்கான மசாலா தயாராகிடுச்சுங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்லங்க. இப்போ இதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க. அது ஒரு சைடு ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை டிப் பண்ணி போடுறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாங்க. நான் 1 கப் அளவுக்கு பஜ்ஜி போண்டா மாவு எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் பஜ்ஜி போண்டா மாவு எப்படி தயார் பண்ணுறதுன்னு போட்டிருக்கோங்க.
லிங்க்கை கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அந்த பஜ்ஜி போண்டா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவும் நல்லா எண்ணெய் இழுக்காமல் கிறிஸ்பியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மசால் போண்டாவும் பார்த்திங்கன்னா க்ரன்ச்சியாக கிடைக்குங்க. சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. தண்ணி அதிகம் விட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி பாருங்கள். தோசை மாவு பதத்துக்கு உங்களுக்கு வரணுங்க அந்த மாவு. கட்டி பிடிக்காமல் நைஸாக கரைச்சி எடுத்துக்கணுங்க. தண்ணி ஒரே டைமாக ஜாஸ்தியாக விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அளவு தெரியாது. அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். மாவு எடுத்து விட்டிங்க அப்படின்னா நம்ம தோசை மாவு மாதிரி ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கணுங்க. அந்தளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மசால் பண்டா போடுறதுக்கான அவுட்டர் லேயர் ரெடி பண்ணக்கூடிய மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்ததாக உள்ளே இருக்கக்கூடிய மசாலா நம்ம ஏற்கனவே ஆற விட்டுருக்கோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கணுங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் போண்டா வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இதுதான் கரெக்ட் சைஸுங்க. இந்த சைஸ் உருட்டிங்க அப்படின்னாவே இதுக்கு மேலே லேயர் ஒரு லேயர் மாவு வந்தது அப்படின்னா உங்களுக்கு போண்டா சைஸ் வந்து கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி எல்லா மசாலாவையும் சின்ன சின்ன உருண்டையாக ஃபஸ்ட்டு உருட்டி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகாமல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்மாஷ் ஆகாதுங்க. கரெக்டாக ஸ்மாஷ் பண்ணி போடல அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து பைண்ட் ஆகாது உருண்டைகள் எல்லாம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா மசாலாவையும் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம எப்படி மசால் போண்டா போடலான்னு பார்த்தலாம். நம்ம உருட்டின உருண்டைகளை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பஜ்ஜி போண்டா மாவில் டிப் பண்ணி சூடான எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிறோங்க. போட்டு எடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு குக் ஆகிடும். ஜஸ்ட் அந்த மாவு மட்டும் குக் ஆச்சுனாவே போதும். ஏற்கனவே மசாலாலாம் குக் ஆகிருக்கு. பாருங்கள், அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. போட்டோடனே கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி கருகிடும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, சுவையான மசால் போண்டா சுட சுட தயாராகிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் வடிகட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு வடித்தட்டில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இது மாதிரி எல்லா உருண்டைகளையும் அந்த பஜ்ஜி போண்டா மாவில் நனைச்சி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சுவையான மசால் போண்டா ரொம்ப க்ரன்ச்சியாக தயாராகிடுச்சுங்க. பார்க்கவே அழகாக இருக்குல்லங்க. இந்த மாதிரி ஒரு வாழை இலையில் இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் பிளேட்டில் வச்சு ஒரு கப் காஃபி இல்லை டீ போட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்நாக்ஸ் டைமுக்கு பர்ஃபெக்ட் ஸ்நாக்ஸாக இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.